என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, தலைய வந்துட்டு டவல் ட்ரை பண்ணுறத வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அதில அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, டக்கு டக்குன்னு தலைய அடிச்சு காய வைப்போம்ல. ஸோ அத வந்து ரியல் சவுண்டோட போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு அவங்க கேட்குறதோட மீனிங் இதுதானா? இல்ல வேற ஏதாவது கேட்டு நான் அத இப்படி புரிஞ்சுக்கிட்டேனா எனக்கு தெரியல. பட் நான் வந்து இந்த டவல் ட்ரையிங் மெத்தட பத்தி ஒரு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் சரி, இப்போ வரைக்குமே ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நான் என்னோட லைஃப்பில சொல்கிறேன். நான் ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்குமே கூட தலைய வந்து குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, முன்னாடி முடிய போட்டு டவல வச்சு டக்கு டக்கு டக்குன்னு துணிய அடிச்சு காய வைக்கிற மாரி தான் காய வச்சுட்ருந்தேன். என் அம்மாவுமே எனக்கு அதுதான் சொல்லிக் குடுத்தாங்க. லைக் இப்படி பண்ணா தான் கொஞ்சம் முடி சீக்கிரமா காயும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது அப்போ. இப்போ அந்த மாரிலாம் பண்ணோம்னா கண்டிப்பா முடி நல்லா டேமேஜ் ஆகும். அது என்ன அப்போ பண்ணா மட்டும் டேமேஜ் ஆகாது, இப்போ டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். ஏன்னா, அப்போலாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த லைஃப் ஸ்டைலோ, இல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கெமிக்கலோட அந்த பவரோ, இது நெறைய விஷயங்கள் இப்போதைக்கு சேஞ்ச் ஆயிருக்குல்ல. நிஜமாவே இப்போதைக்கும் அப்போதைக்கும் கம்பேர் பண்ணாவே ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு எவ்வளோ அளவுக்கு நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளோக்கு அளவுக்கு வந்து நம்மளோட அந்த குவாலிட்டிங்கிறது கம்மியாகும்ல. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க லைஃப் ஸ்டைலில் அந்த மாதிரி ஒரு டவல் ட்ரையிங் மெத்தடு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, முடி சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிரும். ஸோ நான் வந்து அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போதே வந்து விட்டாச்சு. ஏன்னா ஒரு வாட்டி அந்த மாதிரி டவல் ட்ரையிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த டவலில் அப்படியே முடியெலாம் சுற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் சுற்றி அது கொட்ட ஆரம்பிச்சுது. ஸோ அன்னையோட விட்டது தான் நான் அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது. சும்மா நார்மலாக இந்த பக்கம் ஒரு ரப், அந்த பக்கம் ஒரு ரப்னு சொல்லி சும்மா டவலை வச்சு இது பண்ணிவிட்டு, அப்படியே ஃபேன் காற்றுலேயே காய விட்டுடுறது. என்கிட்ட ட்ரையர் கூட இருக்குது. ஆனால் வருஷத்தில் 2, 3 வாட்டி தான் அதை வெளியிலேயே எடுப்பேன். ரொம்ப மழை பெஞ்சிச்சு, அப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை குளிச்சுட்டு உடனே ஆஃபீஸ் கிளம்பிடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வின்டர் சீசனில், மழை சீசனில் மட்டும்தான் அதை வெளியில் எடுப்பேன். மற்றபடி ட்ரையர் கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபேன் காற்றுலே தான் காய வைக்கிறது. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறதும் அதுதான். நார்மலாக ஃபேன் காற்றுலேயே காய வச்சாலே போதும். துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட் ரொம்ப ஹாஷாக முடிய ஹேண்டில் பண்ணோன்னா டேமேஜ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே. ஸ்டே டியூன்ட். பாய்.